வணக்கம் எல்லாம் டிவோட்டிக்கும். ஸோ இந்த வாரம் நம்ம மூணாவது பகுதி ஆரம்பிக்கிறது பண்ண போன வாரம் 2வது பகுதி பார்த்தோம். 3வது காந்தம் 29வது அத்தியாயம். ஸோ சில முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா, pure devotee does not accept any kind of liberation. Salakya Stasi Samipya Sarupya or Ekatva, even though they are offered by the Supreme Personality of God. ஸோ நம்ம போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான தத்துவ பாதம். ஸோ நம்மளோட வாழ்க்கை நோக்கம் என்னதுன்னா, முக்தி அடைகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுவாங்க முக்தி அடைகிறது, மோட்சம் அடைகிறது, இதான் வாழ்க்கை நோக்கம். ஆனா இங்க இருந்து தூய பக்தர் இருந்து, கிருஷ்ணனோட தூய பக்தர் இருந்து முக்தியை கூட வேண்டானோ, அந்த முக்தி பகவானு கொடுத்தாவே, பகவானே கொடுத்தாவே கூட அவங்க வேண்டானவங்க முக்தி. சலோக்கியா முக்தி இந்த முக்கியமானது 5 மாறு முக்தி இருக்கு. ஆனா வைஷ்ணவர் வந்து 4 முக்தி தான் ஆசைப்படுவாங்க. ஓகே. சலோக்கிய சாசி சமீபிய சருப்பிய அயனே. 5வது ஏகத்துவம். ஏகத்துவம் வந்து இன்னொன்னு பேர் வந்து சௌஜ முக்தி. சௌஜ முக்தி. சௌஜ முக்தி ஏகத்துவ முக்தினா பகவான் ஜோதி கூட ஐக்கியமா வருது. இதுதான் ஏகத்துவ முக்தி, இல்லைன்னா சௌஜ முக்தி. இது வந்து வைஷ்ணவ ஆசைப்பட மாட்டார்கள். இது வந்து மாயாவதிகள் யாரு தவம் செய்றாங்களா அவங்கெல்லாம் வந்து ஐக்கியமா வருது. இது ஏகத்துவ முக்தி தான் ஆசைப்படுவார். ஆனா வைஷ்ணவர்கள் வந்து ஆசைப்பட மாட்டார். அப்படியே ஆசைப்பட கூட சலுக்க சசி சமீபே சருக்கியம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு தூய பக்தர் வந்து இந்த 4 முக்தி கூட பகவான் கொடுத்தா கூட ஆசைப்பட மாட்டார், வேண்டான்னு. சோ நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், ஏன் வைஷ்ணவர்கள் இந்த முக்தி 4 முக்தி கூட பகவான் கொடுத்தாவே வேண்டான்னுவாரு? ஏன்? அன்மியூட் பண்ணி பதில் சொல்லுங்க யாராச்சும். ஏன் வைஷ்ணவுக்கு வந்து 4 முக்தி கூட பகவான் கொடுத்தா கூட ஆசைப்பட்ட வேண்டான்னுவாங்க? ஏன்? Anyone? They just want to remain an eternal servant of Krishna. வைஷ்ணவருக்கு வந்து அவங்க வந்து இப்பயுமும் பகவானுக்கு தொண்டு செய்யணும், அதுதான் ஆசைப்படுவாங்க. ஸோ வைஷ்ணவருக்கு வந்து நரகம் போக சொன்னா கூட அங்க நரகத்துல இருந்து பகவானுக்கு டிவோஷன் தொண்டு இருந்தா அங்க கூட போவாங்க. ஸோ அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து முக்தி வேண்டான்னுவாங்க. ஏன்னா முக்தி வேணா ஏன்னா அங்க சர்வீஸ் இல்லைன்னா வேண்டான்னுவாங்க. துய பக்தரோட நோக்கம், அவங்க நோக்கம் என்னதுன்னா பகவானுக்கு நித்தியமா தொண்டு சேவகனா இருக்கணும். இதான் அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கு துய பக்தர் வந்து முக்தியை கூட வேண்டாம். ஓகே. அடுத்த நம்ம என்ன பார்த்தோம்னா, by attaining the highest platform of devotion service, as I have explained, Kapila Muni தேவதி தாய் கிட்ட சொல்றார், one can overcome the influence of 3 modes of material nature and be situated in the transcendental stage, as is the law. கபில முனி தேவதி கிட்ட சொல்றார், பக்தி யோகம் உண்டிதான், கிருஷ்ண பகவானுக்கு தொண்டு டிவோஷன் ஒன்று தான் இந்த சாத்துவ குணம், ராஜகுணம், தாம குணம் 3 குணத்துல இருந்தே மீறி வரலாம், அப்பால் வரலாம். பக்தி ஒண்ணுதான். வேற யோகா, அசங்க யோகா, கர்ம யோகா, தியான யோகா, இந்த யோகா முடியாது. பக்தி யோகா பகவானுக்கு தொன்று ஒண்டிதான் இந்த 3 யுகத்தை நம்ம அப்பால் வரலாம். ஓகே, we can மீறி வரலாம். இதான் கபிலன் பண்ணி சொல்றோம். ஓகே. அண்ட் தென் நம்ம இந்த 3 சத்துவ குணம், ராஜகுணம், தாம குணம் 3 குணத்தை அப்பால் வந்து நம்ம இங்க வர்றோம்னா கேவலா நிலை வரும், சுத சத்துவ நிலை வரும். சுத சத்துவம் அதான் தூய்மையான நிலை. அங்கிருந்து இந்த குணமும் இல்லை, சாத்திய குணம் கூட இல்லை. இந்த கேவல நிலை, இந்த சுத சத்துவ நிலை
கிருஷ்ண உணர்வு நிலை. இது எந்த குணமும் இல்ல. பகவான் அவரும் இந்த நிலையில தான் இருக்கார். சொல்லப்பட்டிருக்கு பகவானும் இந்த டிரான்செண்டன்டல் ஸ்டேஜ்ல தான் இருக்கார். ஓகே, சோ அதனால தயவு செஞ்சு பக்தர்கள் நம்மளுக்கெல்லாம் சில ப்ராப்பர் கண்ணியில நம்ம குரு கண்ணியில நம்மளுக்கு டிவோஷன் சர்வீஸ் கிடைச்சா நீங்க விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த டிவோஷன் சர்வீஸ் பக்தி தொண்டு செஞ்சாதான் நம்ம 3 குணத்துல நம்ம மீறி வரலாம். சுத்த சத்துவனாலே வரலாம். பக்தியை ஒண்டிதான். சோ அதனால தயவு செஞ்சு நம்ம சோம்பேறிப்படக்கூடாது. நான் சான் பண்றேன் போதும். எப்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க இந்த டிவோஷன் நீங்க செய்யணும். எந்த சர்வீஸ் கூட ஓகே செய்யலாம் பகவானுக்கு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த என்ன பார்த்தோம்னா கிருஷ்ண பகவான் 4 வர்ணத்தை பத்தி பேசுறார் கீதையிலே. பிராமணா, சத்திர, வைசிய, சூத்ரா. சோ இந்த ஸ்லோகத்திலையும் கபில முனி பிராமணா என்னது அவங்களோட குணங்கள், சத்தியா என்ன குணங்கள், வைசிய, சூத்ரா அது சுருக்கமா சொல்றோம். ஓகே, பகவத்கீதையிலே கிருஷ்ண பகவான் 9 பிராமணோட குணம் சொல்லுவார். ஆனா இங்க கபில முனி சுருக்கமா சொல்றோம். The activities of Brahmanas are to control the senses and to become simple, clean, learned devotee. இங்க கபில முனி சுருக்கமா சொல்ற பிராமணனா அவன் புலன் அடக்க சக்தி இருக்கான், அதான் பிராமணம். 2வது அவன் சிம்பிளா வாழ்வான். அவன் ஓகே என்ன தேவைப்படுதோ வாழ்றதுக்கு அதை இச்சுதான் வாழ்வான். இதுதான் பிராமணன். அவன் குறைவா சம்பாதிச்சு வாழ மாட்டான், அவன் கூட சம்பாதிச்சு வாழ மாட்டான். அவன் என்ன தேவைப்படுதோ வாழ்றதுக்கு அதை மட்டும் அவன் சம்பாதிச்சு அவன் வாழ்வான். சிம்பிளா வாழ்வான். அடுத்து இந்த சுச்சின்னு சுத்தமா வாழ்வான். காலைல எழுஞ்சி அவன் குளிப்பான், பல்ல விளக்குவான். சோ இன்னும் பூஜை செய்வான். சோ வெளிக்கு போனா அவன் குளிப்பான். சோ ஒண்ணுக்கு போனா அவன் காய் கல்லு வாய் எல்லாம் கழுவான். சோ இதான் பிராமணோட குணம், சுத்தமா இருப்பாங்க. ஓகே, சோ நான் ஒரு வாட்டி திருப்பதி போனேன். திருப்பதி அங்க போனேன். அங்க போய் அங்க ஒருத்தர் பூஜாரி இருக்க. அந்த பூஜாரி நம்ம டிவோட்டியோட கூட்டாளி. சோ நம்ம டிவோட்டி கூட்டு போனாரு, அவங்க வீட்டுக்கு கூட்டு போனார். அந்த பிராமணா அந்த கோயில் பூஜாரி அங்க கூட்டு போனார். நான் போகும்போது அந்த வீடு அந்த பிராமணா வாழ்றாங்களா, அதான் வாழ்க்கையில வாட்டி பிராமணா வீட்டுக்கு போறேன் இந்தியால. அந்த கிராமம் அவ்வளவு சுத்தமா இருக்கு, அவ்வளவு சுத்தமா இருக்கு. வெரி கிளீன், வரைஞ்ச படமா இருக்கு. வெரி கிளீன், சுத்தமா இருக்கு. அவங்க ரோடு, அவங்க வீடு, முன்னுக்கு தோட்டம் அவ்வளவு சுத்தமா வச்சிருக்கேன். சோ ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த டியூட்டி அவரும் அவர் ரோட்டி அவரு போட்டுக்கிட்டு மனைவி புடவை கட்டிக்கிட்டு அவ்வளவு சுத்தமா இருக்காங்க. ஓகே, சோ இங்கதான் அதான் கபில முனி சொல்றா பிராமணோட சுத்தமா இருப்பான். ஓகே, அடுத்து இந்த லேர்னர் அவன் வேதங்கள்லாம் படிச்சிருப்பானா, இது பிராமணோட குணம். The Kshatriya have the spirit for ruling. They are not afraid on the battlefield and they are charitable. சத்திரியா அவன் யாரு சத்திரனா, இந்த ராணுவர், போலீஸ், ஆர்மி, கவர்மெண்ட் இவங்கெல்லாம் சத்திரியா. அவங்க ரூல் பண்ணுவாங்க, ஆண்டுவாங்க நாடு. அப்புறம் 2வது குணம் அவங்க வீரமா இருப்பாங்க.
போர்ல சண்டை போடுறதுக்கு, தர்மத்தை சண்டை போடுறதுக்கு பயப்பட மாட்டாங்க. இதெல்லாம் சத்ரு இருக்கணும். ஏன்னா அடுத்து இந்த சத்ரு வந்து தானம் கொடுப்பாங்க. அப்படிங்களா? சத்ரு தானம் கொடுப்பாங்க. மகாபாரதத்தை பார்த்தீங்களா? கர்ணா வந்து யாரு என்ன கேட்டா கூட கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரி தானம் விடுவாங்க கர்ணா. ஓகே. சோ கடைசியில இருந்து நம்ம இந்திரன் வந்து ஒரு பிராமண ஆவேசம் வந்து குந்தலமும் கவுச்சமும் தானமும் கேட்பாங்க. அது கொடுத்துட்டோன்னு தான் கர்ணா வந்து அர்ஜுனோட சாவடி. ஏன்னா அவரோட சக்தியே உயிரே இல்ல அந்த குந்தலம் கவுச்சம் இருக்கு. ஆனா இந்திரன் வந்து தானம் வந்து கேட்பார். அத கர்ணா கொடுத்துருவார். பிச்சை எடுப்பாரு உடம்புல. ஜனம் அந்த குந்தலம் கவிச்சம் ஒட்டி இருக்கும் உடம்புல. கர்ணா அப்படியே பிச்சை கொடுப்பாரு. தானமா கொடுப்பார். ஏன்னா அவருடைய சித்து the Vaishya or the Vichantai class of man, வைஷ்ய அவங்க குணம் என்னது? அவங்க வந்து வியாபாரம் செய்வாங்க. தரம் ரொம்ப இருக்குமா. அவங்க வந்து பசுமை பாதுகாப்பாங்களா, விவசாயம் செய்வாங்க. இதெல்லாம் வைஷ்யாவோட குணம். And then Sutra, all the liberal classes, the high classes, Scotianisms are not very intelligent. Sutra வேலைக்காரர். அவங்க வந்து வேலை செய்வாங்க. யாருக்கு? வைஷாக்கு, சத்திர பிராமணுக்கு வேலை செய்வாங்க. சோ இதாம் சுருக்குமா கபில முனி இந்த 4 வர்ணஸ் அவங்க குணம் என்ன செய்வாங்க? தேவூத்தி கூட இதை போன வாரம் பார்த்தோம். என் கடைசியாக பார்த்தோம்னா Nearby considered the Archa Vigraha, the statue of the Lord, to be different from the original person, the Godhead. He considered it is a representation of the Supreme Lord in the form of it. இது ரொம்ப முக்கியம். துய பக்தராம் and then புது சாதுக்கா. ஓகே, புதுசா வர சாதுக்கா பக்தராம். துய பக்தர் என்ன வித்தியாசம்னா, புதுசா வந்த பக்தர் இருந்து அவங்க என்ன நினைப்பாங்களா, கோயிலுக்கு வந்தாங்களாம், அர்ச்ச விக்கிரகா பார்த்தாங்களா, அந்த அர்ச்ச விக்கிரகர் வந்து பகவான் சார்புல வணங்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பகவான் வித்தியாசம், அர்ச்ச விக்கிரகா வித்தியாசம் அப்படின்னு நினைப்பாங்க புது பக்தர். ஆனா தூய பக்தர் வந்து அந்த அர்ச்ச விக்கிரகா வந்து சக்சாத் பகவான் வித்தியாசம் அல்ல அப்படி பார்ப்பாங்க. தான் வித்தியாசம். சோ நம்ம கோயிலுக்கு போனோமா, நம்ம அர்ச்ச விக்கிரகா நம்ம வந்து சக்சாத் பகவான் சார்புல வணங்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அர்ச்ச விக்கிரகா வந்து சக்சாத் பகவான். பகவான் கருணையில நம்மள அவரை வணங்குறதுக்கு அவரு இந்த அர்ச்ச விக்கிரகால பகவான் மேனிஃபெஸ்ட் பண்றாரு நம்ம அவரை வணங்குறது. சோ அர்ச்ச விக்கிரகா தூய பக்தர் இருந்து அர்ச்ச விக்கிரகா சக்சாத் பகவான் அப்படி பார்ப்பாங்களா. ஆனா புது சாதகா ஓகே அவங்க என்ன பார்ப்பாங்களாம், அர்ச்ச விக்கிரகா வந்து பகவான் சார்புல வணங்குறாங்க அப்படின்னு. இதான் வித்தியாசம். இது போன வாரம் பார்த்தோம். ஓகே, சரி, சில கேள்விங்க இருக்கு, நீங்க தெரிஞ்ச பதில் சொல்லலாம். ஓகே, முதல் கேள்வி, வாய் பக்தி பெர்ஃபார்ம் ஒன்லி டு கிருஷ்ணா? ஏன் கிருஷ்ண பகவானுக்கு வந்து அவருக்கு ஒண்டி பக்தின்னே அந்த வார்த்தை பாய்க்கிறோம்? ஏன் வேற தேவர்களுக்கு வந்து பக்தி பாய்க்க மாட்டோம்? தொண்டு செஞ்ச வேற தேவருக்கு அது பக்தி சொல்ல மாட்டோம். ஆனா கிருஷ்ண பகவானுக்கு ஒண்டிதான் தொண்டு செஞ்சா பக்தின்னு சொல்றியா? பகவானுக்கு பக்தி செஞ்சாதான் அவர் முழுமையா அடைய முடியும். பக்தி செஞ்சாதான். ஓகே, கேள்வி என்னது, நாம் ஏன் கிருஷ்ண பகவானுக்கு மட்டும் தொண்டு செஞ்சா பக்தின்றோம், வேற தேவருக்கு தொண்டு செஞ்சா அது பக்தி இல்ல? சாஸ்திரம் அப்படி சொல்லுதியா? ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் ட்ரை பண்றேன் பிரபு. ஏன்னா மத்தவங்க எல்லாம் பகவான் சொல்ல மாட்டோம், கடவுள் தேவர்கள். கிருஷ்ணரை மட்டும்தான் பகவான் சொல்லுவான். அந்த பஜன் பக்தி இதெல்லாம் பகவானுக்கு மட்டும்தான் உகந்தது. சோ கிருஷ்ணன் மட்டும் கடவுள், அவருக்கு ஒண்டிதான் தொண்டு செஞ்ச பக்தின்னு சொல்றோம். வேற ஒருத்தவங்களுக்கு தொண்டு செஞ்சா பக்தி சொல்ல மாட்டோம். ஏன்னா கிருஷ்ணா கடவுள்.
பிரியமாத்த சொல்றோம். வேற பதில்? हरे कृष्णा प्रभु दंडवत प्रणाम प्रभु. எஸ் பிரபு, ரெண்டு பதம். हरे कृष्णा प्रभु நம்மக்குள்ளதான் பரமாத்மா ஜீவாத்மா நம்மக்குள்ளதான் இருக்காரு. அப்ப கிருஷ்ணா வண்டிதான் நம்ம கடவுள்னு சொல்ல முடியும். பரமாத்மா ஜீவாத்மா இருக்கனால அவருக்கு வண்டிதான் பக்தி செய்ய முடியும். வேற யாரும் நம்ம உடம்புல இல்லையே. எஸ், ஓகே. ஒரு பிரபு ஒரு ரைட்டா சொன்னீங்க. ஏன்னா கிருஷ்ண பகவானுக்கு உண்டித்தான் தொண்டு செஞ்சா பக்தி சொல்ல முடியும். ஏன்னா நம்ம மனசுல எல்லாம் ஜீவராசி மனசுலயும் யார் இருக்கா? கடவுளா பரமாத்மா இருக்குன்னா கிருஷ்ணா பரமாத்மா. அவருதான் எல்லாம் ஜீவராசி மனசுலயும் அவரே பரமாத்மா இருக்கார். அந்த ஜீவா எந்த தேவர் பக்தா இருக்கலாம், யாரு கூட வணங்கலாம். கிருஷ்ணா வணங்காம கூட இருக்கலாம். யாரு வணங்குற கூட அவங்க மனசுல இருக்கிறது கிருஷ்ணா பரமாத்மா ஒண்டி தான். சோ அதனால கிருஷ்ண பகவானுக்கு தொண்டு செஞ்சாதான் நம்ம பக்தி சொல்றோம். ஓகே, சோ அது ஒரு பதில். வேற பதில்? ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் ட்ரை பண்றேன். எஸ் லைக் நம்ம கிருஷ்ணாக்கு சேவை டிவோஷனல் சர்வீஸ் என்ன செஞ்சா இட் இஸ் இட்டர்னல். இட்டர்னல்னா எப்போதும் நிரந்தரம். வேற டெமி காட்ஸ் எல்லாம் அந்த பெனிஃபிட்ஸ் இஸ் டெம்பரரி. ஓகே, ஆனா சிவபெருமான் இத்தனை நாள் தான், மாயாதேவி துர்கா தேவி இத்தனை நாள் தான். சோ அவங்களுக்கும் அங்க பக்தர் தொண்டு செய்றாங்க. சோ அப்ப அவங்க அவங்களுக்கு செய்யற தொண்டு பக்தி சொல்ல முடியாதா? அது எப்படி? வேற பதில்? ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் பிரபு. மித்த தேவருக்கு செஞ்சா அது பக்தி இல்ல பிரபு. ஏன்னா அது ஒரு சடங்கு மாதிரி தான். நம்ம சாமானிய சடங்கு கட்டிட்டா பக்தி ஆகாது. ஏன்னா பகவானுக்கு செய்யறது வேற, பக்தி வேற, பூஜை அது சடங்கு வேற. சோ அதே மாதிரி தேவரோட பக்தர் கேட்கறாங்க. நானும் நான் வணங்க தேவருக்கு நான் தொண்டு செய்யறேன். ஏன் பிரபு நான் பக்தின்னு சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டானீங்கன்னா பதில் சொல்லுங்க. எப்படி பக்தி ஆகும் பிரபு? ஏன்னா அவங்க எதையும் விடலையா. இப்ப பகவானுக்கா நம்ம செய்யறோம்னா அப்ப நம்ம 4 கோல் கடைப்பிடிக்கிறோம். மாமியை சாப்பிடல, பந்து வாருந்தல, சூதுலாடல, கள்ளத்தோட நம்ம தியாகம் பண்றோம். ஒண்ணு விட்டாதான் ஒண்ணு அடைய முடியும். அந்த மாதிரி நம்ம எதையும் தியாகம் பண்ணாம எப்படி நம்ம அடைய முடியும்? பக்தின்னு சொல்ல முடியாது. சரி, நம்ம இந்த கோட்பாடுலாம் கடைப்பிடிக்கிறோம். ஆனா வேற தேவர் பக்தர் கூட கடைப்பிடிக்கிறாங்க பிரபு. ஆண்களும் சூதாட மாட்டாங்க, மாமி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களும் கோட்பாடு கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ நான் செய்யறது பக்தி இல்லையா என் தெய்வத்துக்கு அப்படின்னு கேட்டா நம்ம எப்படி சொல்றது? நானும் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா நம்ம என்ன சொல்றது? வேற பதில்? சோ ஒரு பதில் பிரபு சொன்ன மாதிரி எல்லாம் ஜீவத்திலையும் கிருஷ்ண பரமாத்மா ஒன்றுதான் இருக்கார். ஓகே, அது ஒரு பதில். அவருதான் பரமாத்மா. நம்மளாம் ஜீவாத்மா. ஜீவாத்மா பரமாத்மா என்ன வரும்னா நம்ம சேவகன். ஓகே, ஜீவாத்மா சேவகன், நித்தியமான சேவகன். யாருக்கு? பரமாத்மாக்கு. யார் இந்த பரமாத்மா? கிருஷ்ண பரமன். அவர் ஒண்டிதான் அந்த பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு சாஸ்திர. கிருஷ்ண பரமாத்மா. அதனால ஜீவாவோட உறவு சேவகன் அவர் கிருஷ்ணக்கு ஒண்டிதான், அந்த பரமாத்மா ஒண்டிதான். சோ அது பதில். ரெண்டாவது பதில் நம்ம ஏன் பக்தி கிருஷ்ணக்கு பண்றோம்னா, ஏன்னா எல்லா ஜீவாவும் யாருக்கிட்ட வந்துச்சு? கிருஷ்ணா கிட்ட வந்து பகவான் கிருஷ்ண பகவானுக்கிட்ட வந்தது. ஓகே, சோ அதனால கீதையிலே பகவான் சொல்றார், மாமை வாம்சி ஜீவலோகி ஜீவபூதா சனாதனா. பகவான் சொல்றார் கீதையிலே எல்லாம் ஜீவாமும் என்னோட அம்சம், என்கிட்ட வந்தவங்க அப்படின்ற கிருஷ்ணன் ஒன்றே சொல்றான். வேற தெய்வம் யாரும் சொன்னதில்லை. எல்லாம் ஜீவா என்கிட்ட வந்தது அப்படின்னு கிருஷ்ண பகவான் ஒன்றே சொல்றார் பகவத்கீதை. எல்லாம் ஜீவாவும் என்கிட்ட வந்துச்சு அப்படின்னு, பார்ட் அண்ட் பார்சல் அப்படின்னு பகவான் சொல்றார்.
சோ அதனால நம்ம கிருஷ்ண பகவான் கிட்ட வந்தவன் நம்மலாம் வேற தெய்வத்துக்கு கூட வேற தெய்வத்துல இருந்து வந்துட்டு நம்மலாம் எல்லாம் ஜீவாவும் யாருக்கிட்ட வந்தோம்? கிருஷ்ண பகவான் கிட்ட இருந்து வந்தோம். அதனால நித்தியமா நம்மளோட உறவு தொண்டு என்னன்னா பகவானுக்கு உண்டு. அதனால கிருஷ்ண பகவானுக்கு தொண்டு செஞ்சாதான் நம்ம பக்தின்னு சொல்றோம். அவருக்கு ஒண்டிதான் இந்த வார்த்தை பக்தி பாய்க்க முடியும். ஏன்னா நம்மலாம் அவருக்கு இருந்து வந்தவங்க நம்மலாம். ஓகே. சோ மூணாவது பகவான் கிருஷ்ண பகவான். அந்த பகவான் கடவுள் பகவான் அப்படின்னா பரசுர முனி பகவான் அவரு என்ன பண்ணி சொல்றார், யார் 6 ஐஸ்வர்யா கம்ப்ளீட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த பகவான் பட்டம் தகுதிப்பட்டவங்க அப்படின்னு அவர் சொல்றோம். சோ இந்த 6 ஐஸ்வர்யம் யாருக்கு ஃபுல்லா இருக்குன்னா கிருஷ்ணா பகவான் கொண்டிதான். அதனால கிருஷ்ணா பகவான் என்றோம். நம்ம சிவா பகவான், கணேஷ் பகவான், முருக பகவான், அம்பாள் பகவான் நம்ம சொல்ல மாட்டோம். இந்து சாஸ்திரத்துல கூட அப்படி சொல்லப்பட்டதில்ல. இவன் கந்த புராண சொல்ல, இவன் சிவபுராணா, தெய்வ புராணா, இந்து புராணத்தை கூட அந்த மாதிரி பகவான் சொன்னதில்லை. கிருஷ்ண பகவான் ஒண்டிதான் எழுதப்பட்டு. பகவத்கீதையில பாகவத்ல 10 புராணம் எல்லா புராணத்திலும் கிருஷ்ணா பகவான். சோ அந்த பகவான் பட்டம் கிருஷ்ணன் கொண்டிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால கிருஷ்ண பகவான் சுப்ரீம் பர்சனாலிட்டி காட்ஹெட், முத கடவுள். அதனால ஜீவா எல்லாம் அவருக்கு தான் தொண்டு செய்யணும். அவருக்கு தொண்டு செஞ்சாதான் நம்ம பக்தின்னு சொல்றோம். சோ அந்த பக்தி வார்த்தை பகவானுக்கு தொண்டு, கிருஷ்ண பகவான் தொண்டு செய்யும் போதுதான் பாய்க்க முடியும். இதான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. சோ இது ரொம்ப முக்கியம், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப பேர் கேட்பாங்க வேற தேவர் பக்தர்கள். அதனால நம்ம தெய்வத்தை வணங்குறவங்க நம்ம மட்டம் தட்டக்கூடாது. ஓகே. தெய்வத்தை வணங்குறவங்க மட்டம் தட்டக்கூடாது. சரியா? கிருஷ்ண பகவான் கீதையில சொல்றார், அப்படி அவங்க தெய்வத்தை வணங்கினா கூட உண்மையிலேயே என்னைதான் வணங்குறாங்க அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்றோம். ஆனா தப்பான வழியில வணங்குறாங்க. கிருஷ்ணன் சொல்ற கீதையில தெய்வத்தை வணங்கினா கூட அவங்க உண்மையிலேயே என்னைய வணங்குறாங்க அப்படின்னு பகவான் சொல்றாரு. என் பகவான் சொல்றாரு கீதையிலே யஜாந்தி சரஸ்விகா தெய்வம். பகவான் சொல்றார் ஜாந்தி சரஸ்விகா தெய்வம். பகவான் சொல்றார் நல்ல குணம் உள்ளவங்க, சாத்விக குணம் உள்ளவங்க தெய்வத்தை வணங்குவாங்க அப்படின்ற. சோ தெய்வத்தை வணங்குறது அவங்க அவங்களோட கர்மா. இந்த பிறப்புல இந்த ஜென்மத்துல அவங்க தெய்வத்தை வணங்குறாங்க. சோ அது அவங்களோட புண்ணியம், அது அவங்க கர்மா. மேபி அடுத்த ஜென்மத்துல அவங்களோட துயபக்த கருணையினால அவங்க கிருஷ்ண பகவான் வணங்குறதுக்கே வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா இத்தனை ஜென்மம் வந்தா கூட வாய்ப்பு கிடைக்கும். சரியா? ஏன்னா தெய்வத்தை வணங்குறது கூட அது புண்ணிய காரியம். அவங்க புண்ணியத்தை சேர்க்கிறாங்க. பாகுனம் ஜன்மனுமதி ஞானமா பிரபரியதே. கீதையில பகவான் சொல்றாருல, கோடி ஜென்மம் ஒருத்தர் எடுத்து புண்ணியம் செஞ்சு கடைசியா ஒரு ஜென்மத்துல என்னை வணங்குறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்றான். கோடி ஜென்மம் புண்ணியம் செஞ்சு. சோ இந்த தெய்வத்தை வணங்கும் போது அவங்க புண்ணியத்தை செய்யறாங்க. சோ ஒரு நாள் ஒரு ஜென்மத்துல அவங்க கிருஷ்ண பகவானுக்கு வாய்ப்பு. சோ அதனால நம்ம பிரச்சாரம் பண்ணும் போது நம்ம தெய்வத்தை வணங்கணும், நம்ம மட்டத்தை இருக்கக்கூடாது. சரி? ஏன்னா ஒரே ஜென்மத்துல அவங்க கிருஷ்ண பகவான் வணங்குறதுக்கு அவங்க வருவாங்க. அட்லீஸ்ட் அவங்க புண்ணியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம அப்படி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம தெய்வம் எல்லாம் யாரு? அவங்க வைஷ்ணவர்கள். தெய்வம் எல்லாம் யாரு? அவங்க வைஷ்ணவர்கள். வைஷ்ணவன்னம் இதா சம்பு சிவபெருமானு அவர் தான் சிறந்த வைஷ்ணவ பாவத்திலே சொல்லப்பட்டு. சோ அதனால நம்ம அவங்கள குறை சொல்றதுக்கு நம்ம அபராதம் செய்வோம். அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது தெய்வம் எல்லாம். ஓகே. இது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்த கேள்வி. If Krishna is the father, who is the mother?
கிருஷ்ண தந்தைன்னா யாரு தாய்? ராதாராணியா? ராதாராணி. வேற? கிருஷ்ண தந்தைன்னா தாய் யாரு? யார் மந்தைஜி? பார்த்து விலகல. என்ன சொன்னீங்க பதில்? வேற யாராச்சும்? இயற்கை கிருஷ்ணா கிருஷ்ணா இயற்கை ஏன் இல்ல இயற்கையா? கிருஷ்ண தந்தைன்னா தாய் யாரு? ஒரு மாதம் இருக்கை சொன்னாங்க. வேற பதில்? பூமாதேவி. பூமாதேவி. ஓகே. ஏன்னா நீங்க பாத்தீங்க ப்ராப்பர் அடிக்கடி சொல்லியிருப்பார். ப்ராப்பர் 2 பதில் சொல்லியிருக்கார். ஓகே. கிருஷ்ண தந்தைன்னா பிருத்திவி. ஆமா, பூமாதேவி பிருத்திவி தாய்ன்னு சொல்லுவார். ஓகே, ப்ராப்பர் சொல்லியிருக்கார். ஓகே. சோ பூமாதேவி பிருத்திவி தான் இந்த ஹோல் மெத்தட் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். பிருத்திவின்னு சொல்ல முடியுது. பிருத்திவின்னா நம்ம பூமாதேவி மட்டும் இல்ல, மெத்தட் நேச்சர் இயற்கை மாத்த சொல்றாங்க. மெத்தட் நேச்சர் நம்ம தாய். பூமாதேவி மட்டும் இல்ல, பூமாதேவி சின்ன பிளானட் தான் இந்த கிரியேஷன்ல. ஓகே. மாதர் நேச்சர் இயற்கை. 2வது ப்ராப்பர்ட் என்ன சொல்லணும்னா கிருஷ்ண தந்தைனா சாஸ்திர நம்ம தாயின்னு சொல்லியிருக்கார். அவர் சொல்லியிருக்கார் கிருஷ்ணன் தந்தைனா சாஸ்திரா நம்ம தாய் அப்படின்னு ப்ராப்பர் சொல்லியிருக்கார். ஓகே. அடுத்த கேள்வி. Who advised Bhakti universal form விஸ்வரூப்? யாரு விஸ்வரூப வணங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட? யாரு? இத ஒரு கிளாஸ்ல நான் சொன்னவங்கிட்ட. Who advised? யாரு யூனிவர்சல் ஃபார்ம் வணங்கணும்? Any particular name or group of people? Those who don't believe in Krishna's power. Yeah, actually பதில் ப்ராப்பர் எழுதியிருக்கார். Those who never believe Krishna Bhagwan, they should worship universal form. ப்ராப்பர் எழுதியிருக்கார் ஒரு ப்ராப்பர். ஓகே. யாரு கிருஷ்ண பகவான் மேல நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க இந்த இயற்கையை வணங்குவோம். விஸ்வரூபம் இந்த இயற்கை இந்த பகவான் விஸ்வரூபம். விஸ்வரூபத்தை வணங்குவோம். யாரு கிருஷ்ண பகவான் மேல நம்பிக்கை இல்லாத அப்படின்னு ப்ராப்பர் எழுதியிருக்கார். ஓகே. அடுத்த கேள்வி. வாட் இஸ் த ஷேப் ஆஃப் அவர் யூனிவர்ஸ்? நம்ம யூனிவர்ஸ் என்ன ஷேப்? Oval. ஓகே. ஓவல் எக் ஷேப். ஓகே. ஓவல் எக் ஷேப். முட்டை மாதிரி இருக்குமா? முட்டை ஷேப்பா நம்மளோட இந்த 14 லோகங்கள் நம்ம யூனிவர்ஸ். ஓகே. அடுத்த கேள்வி. How the jiva can become desireless? ஜீவா இப்படி ஆசை இல்லாம வருது. ஒரு ஆசை இல்லாம அந்த நிலை எப்படி வருது ஜீவா? Desire for Krishna. We cannot stop become desireless. So உண்மையிலே நம்ம ஆசை நிப்பாட்டப்படுது. ஓகே. ஜீவா ஆசையை நிப்பாட்டப்படுது. பௌதிக ஆட்சி ஆன்மீக ஆட்சியை எந்த ஆட்சியை நிப்பாட்ட முடியாது. சோ இப்பெல்லாம் ஜீவாலாம் பௌதிக ஆசையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்மளுடைய ஆசையை பௌதிக ஆசையிலிருந்து ஆன்மீக ஆசைக்கு நம்ம மாத்தணும்.
அவ்வளவுதான் ஜீவா செய்ய முடியும். ஏன்னா இந்த ஜீவாவும் ஆசை இல்லாம அது நிலைக்கு வர முடியாது. ஓகே, அடுத்த கேள்வி. Krishna internal energy, antaranga shakti is divided to 3 division. வாடது கிருஷ்ண பகவானோட 3 சக்தி இருக்கு. ஒண்ணு பகிரங்க சக்தி. பகிரங்க சக்தி வந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜி. ரெண்டாவது ததாஸ்தா சக்தி, மார்ஜினல் எனர்ஜி. மூணாவது அந்தரங்க சக்தி, இன்டர்னல் சக்தி. இன்டர்னல். இந்த அந்தரங்க சக்தி 3 டிவிஷன் பிரிக்கப்படுது. என்னது 3? ஞாபகம் இருக்கா? நான் ஒரு கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்தரங்க சக்தி கிருஷ்ணாவுக்கு. அதான் இன்டர்னல் சக்தி. அது 3ல பிரிக்கப்படுது. என்னது அந்த 3? Hare Krishna Prabhu. Karbodakadai Vishnu, Siddhakadai Vishnu. இல்ல அது வந்து பகவானோட புருஷ அவதார். அது வந்து கிருஷ்ண புருஷ அவதார். இது வந்து அந்தரங்க சக்தி, கிருஷ்ணரோட இன்டர்னல் சக்தி. இந்த 3 டிவிஷன் பிரிக்கப்பட்டது. என்னது அந்த 3? Hare Krishna Prabhu. One is Ladini Shakti or Haladini Shakti, something like that. Sorry, Prabhu, எனக்கு இவ்வளவுதான். ஓகே, எஸ். அந்த 3ல ஒண்ணு வந்து லாடினி சக்தி. எஸ். 2 பைரங்கா இருக்கா பிரபு? பைரங்கா வந்து அவரோட எக்ஸ்டர்னல் சக்தி. ஓகே, பைரங்கா அவரோட இது அந்தரங்க வந்து இன்டர்னல். 3 பிரிக்கப்பட்டிருக்கு. லாடினி சக்தி, சம்மிட் சக்தி அண்ட் சந்தினி சக்தி. இது ஞாபகம் வச்சுக்க. ஓகே, அந்தரங்க சக்தி 3 பிரிக்கப்பட்டிருக்கு. சம்மிட், சந்தினி அண்ட் லாடினி. லாடினி தான் கிருஷ்ண பகவானோட பிளஷர் கிவிங் பொட்டன்சி. அதுதான் அந்த லாடினி சக்தி தான் ஸ்ரீமதி ராதாராணி. வேற சக்தி சம்மிட் அண்ட் சந்தினி. ஞாபகம் வச்சுக்க. கடைசி கேள்வி. வாட் டிட்டர்மைன் ஜீவா நெக்ஸ்ட் பாடி? ஜீவாவோட அடுத்த உடல் யாரு டிட்டர்மைன் பண்றா? ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம கடைசி நிமிஷத்துல என்ன நினைக்கிறோமோ அதான் ஆகும்னு சொல்லியிருக்காரு கிருஷ்ணா. எஸ், கடைசியா என்ன நினைக்கிறோமோ. கடைசியா நினைக்கிறது எதுனால? அது உண்மைதான். எஸ் பிரபு. இறக்கம் சொல்றாரு கிருஷ்ணா சொல்றாரு, யாரை நம்ம நினைக்கிறோமோ அதுபடி என்ன நடக்கும்னு சொல்றாரு. அப்ப அவர் நினைச்சோமோ அவர்களுக்கு தான் யாரை நினைக்கிற பொறுத்து இருக்கு. ஓகே, உண்மைதான். சோ கடைசியா நம்ம யாரை நினைக்கிறோமோ அதை வச்சுதான் ஜீவாக்கு அடுத்த உடல் கிடைக்கும். ஆனா கடைசியா நம்ம என்ன நினைக்கிறோமோ, வாழ்க்கை பூரா என்ன கர்மம் செஞ்சோம் அதை வச்சுதான் அடுத்த கடைசி வாழ்க்கையில நேரத்துல ஞாபகம் வரும். ஓகே, நம்ம வந்து வாழ்க்கை பூரா நம்ம பெண்ணின் நினைச்சிட்டு நம்ம இருந்தோமா, கடைசி நேரத்துல பெண்ணு ஞாபகம் வரும். வாழ்க்கை பூரா நம்ம பணம் 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 நினைச்சோமா, வாழ்க்கை கடைசியில பணம் ஞாபகம் வரும். சோ அந்த உண்மையிலே பதில் என்னதுன்னா, ஜீவாவோட அடுத்த உடல் என்ன உடல் யார் டெஸ்ட் பண்ற அந்த ஜீவாவோட கர்மா என்ன ஆக்டிவிட்டி செய்தோ அந்த கர்மா வச்சுதான் அந்த ஜீவா அடுத்த உடல் கிடைக்கும். கெட்ட கர்மானா அடுத்த ஜென்மம் மிருகம் பிறப்பு கிடைக்கும். நல்ல கர்மானா அடுத்த ஜென்மம் சொர்க்கத்துல பிறப்பு கிடைக்கும். ஓகே, சோ கர்மத்தை பொறுத்து அந்த ஜீவா அடுத்த உடல் கிடைக்கும். சரி, ஓகே. சோ இன்னைக்கு இந்த 3வது அத்தியாயம் ஆரம்பிக்க வரோம். 29வது அத்தியாயம், சாரி, பகுதி 3ஆம் பகுதி அண்ட் தென் 29வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் கபில முனி தேவூதி கிட்ட இந்த பக்திய கிருஷ்ண பக்தி எடுத்து சொல்றோம். ஓகே, இன்னைக்கு நம்ம 25ல இருந்து 34வது ஸ்லோகம் பார்க்க போறோம்.
சரி, ஜியா மதமாவது படிக்கலாம். நம்மள 25 ஸ்லோகம். Hare Krishna, Prabhu. ஹரே கிருஷ்ணா. தனக்கப்பட்ட கடமைகளை செய்து கொண்டு ஒருவர் இறைவன் இருப்பதை தன் மனதில் உணர்ந்து உயிரினங்களின் மனதிலும் உணர்த்தும் வரை பரமபுருஷ பகவானின் தெய்வ நிலையை வழிபட வேண்டும். Purport. Worship of the deity of the Supreme Personality of Godhead is prescribed herewith, even for the person who are simply discharging their prescribed duties. They are prescribed duties for the different social classes of men, the Brahmana, the Vaishyas, the Kshatriyas, and the Sudras. And for the different ashrama, brahmacharya, grahastha, vanaprastha, and sannyasa, one should worship the deity of the Lord until the appreciates the presence of the Lord in every living entity. In other words, one should not be satisfied simply by discharging his duty properly. He must realize the relationship and the relationship of all other living entities with the Supreme Personality of Godhead. If he does not understand this, then even though he discharged his prescribed duties properly, it is to be understood that he is simply laboring without profit. Hare Krishna. ரொம்ப நன்றி மாதாஜி. ஸோ தயவு செஞ்சு டிவோட்டி எல்லாம் இந்த கபில முனி ஸ்லோகத்துல என்ன சொல்றோம் நம்ம புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு நம்ம எல்லாம் பக்தி செய்யறோம், பக்தரா கோயிலுக்கு வர்றோம், ஜபம் செய்யறோம், பாகவதம் படிக்கிறோம், பூஜை செய்யறோம். ஆனா இங்க பாருங்க, கபில முனி சொல்லியிருக்கார், நம்ம நம்மளோட பக்தி முன்னிட்டு வரணுமா, முன்னிட்டு வந்து ஒரு நிலை வரணுமா. இந்த நிலை நம்ம மனசுல கிருஷ்ண பரமாத்மா பகவான் மனசு பரமாத்மா இருக்கு, அந்த நிலை உணரணுமா. பகவான் நம்ம மனசுல இருக்கா, அந்த நிலை நம்ம வரணுமா, உணர்ற நிலை. இப்ப நம்மளுக்கு தெரியல பாருங்க, பகவான் மனசுல இருக்கா நம்மளுக்கு தெரியல. நான் பக்தரா இருக்கேன் 20 வருஷம் 30 வருஷம், நம்மளுக்கு உணரல. இந்த நிலை வரணும். அடுத்தது நம்ம என்ன வரணும் பார்க்கணுமா, எல்லாம் ஜீவாலயம் பகவான் இருக்காரு, பரமாத்மா பார்க்கணும். எல்லாம் ஜீவத்திலயும் பரமாத்மா இருக்கா பார்க்கணும். அந்த நிலை நம்ம வரணுமா. நம்ம சோ இந்த போப்பர்ல பாருங்க, ப்ரோப்போ அழகல் இருக்கா, கிருஷ்ண பகவான் 4 வர்ணம் 4 ஆசிரமம் பகவான் படைச்சிருக்கார். சோ அவங்க ஒரு ஆசிரமம் படி அவங்களோட தொழில் இருக்கு, அவங்களுக்கு கர்மா இருக்கு, தர்மம் இருக்கு. சோ அது நல்லபடி செய்யணுமோ. என் ப்ராப்பர்ட்டி சொல்றா, கடைசி சொல்றா, பக்தர் நம்ம இந்த நிலை நம்ம வரணுமா. நம்ம பரமாத்மா உணர்ற நிலை, எல்லாம் ஜீவ மனசுலயும் பரமாத்மா இருக்காங்க, அந்த நிலை நம்ம எல்லாம் வரணுமா. நம்ம வரல, நம்ம செய்யற பக்தி வேஸ்ட் அப்படின்னு ப்ராப்பர்ட்டி சொல்றோம். ஓகே, தயவு செஞ்சு பக்தர் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம கோயிலுக்கு வரோம், வந்துட்டு சர்வீஸ் செய்யறோம், அண்ட் தென் தியானம் பண்றோம், கிருஷ்ணன் சாப்பிட்றோம், அப்புறம் கீர்த்தனம் செய்யறோம், கிளம்பி போயிடும் முடிச்சு. இப்படி நம்ம செஞ்சு கூடாது. இங்க பகவான் சொன்ன மாதிரி we have to come to the level of realizing Paramatma in our heart, and also we must come to the level of realizing Krishna in every jiva's heart. இது ஒண்ணணும். பரமாத்மா மனசுல, பரமாத்மா எல்லாம் ஜீவ மனசுல, அந்த நிலை நம்ம வரணும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். 76வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். As the blazing fire of death, I cause great fear to whoever makes the least discrimination between him and other living entities because of differential outlook. Purport. There are badly differentiation among all varieties of living entities, but a devotee should not distinguish between one living entity and another on such a
basic a devotee's outlook should be that both the soul and the super soul are equally present in all varieties of living entities. ஓகே, தேங்க்யூ சர்வா. ஸோ இது இருந்து தயவு செஞ்சு பக்தர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். கபில முனின்னா சொல்றா, பவுப்பொருளா என்ன சொல்றா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஓகே, டிஓடி வந்து நம்ம வந்து பிரிச்சு பார்க்க கூடாது. ஓகே, முக்கியமா நம்ம வந்து கோயிலுக்கு வரோம். கோயில்ல இருந்து நம்ம வந்து இவன் இந்த ஜாதி, அவன் இந்த ஜாதி, இவன் இந்த பணக்காரன், அவன் இந்த ஏழை, இவன் அழகா இருக்கான், இவன் அசிங்கமா இருக்கான், அந்த மாதிரி பிரிச்சு பார்க்க கூடாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது. உடலை வச்சு நம்ம பார்க்க கூடாது. நம்ம வந்து எல்லா மனசுலயும் பரமாத்மா இருக்காங்க, நான் வந்து ஜீவாத்மா அப்படின்னு நம்ம பார்க்கணுமா. ஓகே, உடலை வச்சு நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஓகே, இது ரொம்ப முக்கியம். சில பக்தர் வந்து அன்னைக்கு வந்து மகாராஜ் வந்து பக்தி முக்குண்ட மாராயணன் சொல்லிக்கிட்டு இருந்தார், பிரபு நீங்க பாருங்க பிரபு, சில பேர் இனிஷியேட்டர் டிவோட்டி, பிரம்ம இனிஷியேட்டர் டிவோட்டி பிரபு, ஆனா அவங்க பிள்ளைங்க வந்து பொண்ணு பார்க்கும்போது இந்த ஜாதி வேணும், இந்த ஜாதி வேணும்னு சொல்றாங்க. பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்கும் போது மாப்பிள்ளை பொண்ணு இந்த ஜாதியா இருக்கிறோம், என் ஜாதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து பிரம்ம இனிஷியேட்டர் பிரபு அப்படின்னு சொல்ற. அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க அப்படியே கேட்கிறாரு. ஸோ இங்க இப்ப கபில முனி சொல்றா, உடல் பார்த்து பிரிச்சு பார்க்க கூடாதுதான். இந்த ஜாதி அந்த ஜாதி இதெல்லாம் வந்து பார்க்க கூடாது. பக்தர் வந்து என்ன பார்ப்பாங்க, பரமாத்மா இருக்காங்க, அவங்க ஜீவாத்மா, அதான் பார்ப்பாங்க. உடலை வச்சு பிரிச்சு பார்க்க கூடாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அடுத்த இறுதி எல்லாம் சொல்லப்படுங்க யாராச்சும். Hare Krishna, Prabhu. Therefore, through charitable gifts and attention, as well as through friendly behavior, and by viewing all to be alike, one should propitiate me, who abide in all creatures as their very self. It should not be misunderstood that because the supersoul is dwelling within the heart of a living entity, the individual soul has become equal to him. The equality of the supersoul and the individual soul is misconceived by the impersonalists. Here, it is distinctly mentioned that the individual soul should be recognized in relationship with the Supreme Personality of Godhead. The method of worshipping the individual soul is described here as either giving charitable gifts or behaving in a friendly manner, free from any separatist outlook. The impersonalist sometimes accepts a poor individual soul as being Daridra Narayana, meaning that Narayana, the Supreme Personality of Godhead, has become poor. This is a contradiction. The Supreme Personality of Godhead is full in all opulences. He can agree to live with a poor soul or even with an animal, but this does not make him poor. Thank you, Prabhu. Hare Krishna. நன்றி மாதாஜி. ஸோ இதான் பிரபாடு திருப்பி சொல்றா. இந்த ஸ்லோகத்துல கபில முனி தான் சொல்றோம். ஓகே, ஸோ முக்கியமானது பாருங்க, ஒரு பக்தர்னா சரித்திப்பால் அவர் என்ன செய்யணும், தானம் கொடுக்கணும். நம்ம தானம் கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இப்ப கஞ்சப்படக்கூடாது. இதான் பக்தர் குணம் பண்றார். அது மட்டும் இல்லாம வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், கவனத்தை கொடுக்கணும். எல்லாம் பக்தர். ஓகே, அவர் ஏழையா இருக்கலாம், பணக்காரன் இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. எல்லாருக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் பக்தர். ஏன்னா அவங்களாம் வந்து கிருஷ்ணோட சேவகர். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நல்லா பழகணுமா, எல்லாருக்கிட்டும் நல்லா பழகணுமா. இதோ இங்க சொல்லியிருக்காரு. என்ன அது மட்டும் இல்லாம
நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது. எல்லாம் சமம் பார்க்கணும். எல்லாம் ஜீவாத்மா, எல்லாம் கிருஷ்ணன் சேவகன் அப்படின்னு பார்க்கணும். சோ அந்த மூலியமா அந்த குணம் தான் பகவானை வணங்க முடியும். நம்ம பகவான் வணங்க முடியுமா? அண்ட் தென் பகவான் கபிலமுனி சொல்றா, அந்த வகையில நானும் ஜீவா வித்தியாசப்படுறா அப்படின்னு. ஓகே, நீங்க ஜீவா பார்க்கும்போது பரமாத்மா பாக்குறீங்க, ஜீவா பார்க்கும்போது பகவானை பாக்குறீங்க. இந்த பொப்போல முக்கியமான விஷயம் பிரபா எழுதியிருக்கா. வைஷ்ணவ தத்துவம் மாயாபடி தத்துவம் என்னதுன்னா, மாயாபடி என்ன பார்ப்பாங்கன்னா ஜீவாத்மாவும் பரமாத்மா ஒண்ணு அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தென் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏழை உள்ள பக்தர் டரீட்ட நாராயணன் நாராயணா இலை ஆயிட்டார். ஏழை பக்தர் அவங்க நாராயணன் கூப்பிடுவாங்க, ஏழை நாராயணன் கூப்பிடுவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி சொல்றான், நாராயணன் எப்படி இலை ஆக முடியும்? அவர் பகவானு. அவர் லக்ஷ்மி தேவி கமலை பார்த்து அமுக்கி கொண்டிருக்காங்க. லக்ஷ்மி தேவியே அவர் கமலை பதத்தொண்டு செஞ்சு கொண்டிருக்காங்க. எப்படி நாராயணன் ஏழை ஆக முடியும்? ஆனா மாயாபடி சொல்லுவாங்க, நாராயணன் இப்ப எல்லை ஆயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டி சொல்றா, வைஷ்ணவ தத்துவம் நாராயணன் இலையும் கூட இருக்கலாம், இலையும் கூட இருக்கலாம், மருகு கூட இருக்கலாம். ஆனா நாராயணன் இலை ஆக மாட்டாரு. இதான் வைஷ்ணவோட தத்துவம். ஓகே, வைஷ்ணவ தத்துவம் பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற. ஆனா குவாலிட்டியில ஒண்ணு. ஓகே, குவாலிட்டியில ஜீவாத்மாவும் பரமாத்மா ஒண்ணு. ஆனா குவான்டிட்டியில வித்தியாசம். நான் மாயாவடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு அப்படின்னு சொல்லி தான் தப்பான தத்துவம். இது வைஷ்ணவம் ஏற்றுக்கொண்டாங்க. ஓகே, சரி, ரீத்தி ராவு ஸ்லோகம் படிங்க அழைச்சோம். Living entities are superior to inanimate objects, O blessed mother, and among them living entities who display life symptoms are better. Animals with developed consciousness are better than them, and better still are those who have developed sense perception. Purport. In the previous verse, it was explained that the living entities should be honored by charitable gifts and friendly behavior. And in this verse and in the following verses, the description of different grades of living entities is given so that one can know when to behave friendly and when to give charity. For example, a tiger is a living entity, part and parcel of the Supreme Personality Godhead, and the Supreme Lord is living in the heart of a tiger as Super Soul. But does this mean that we have to treat the tiger in a friendly manner? Certainly not. We have to treat him differently, giving him charity in the form of prasadam. The many saintly persons in the jungles do not treat the tigers in a friendly way, but they supply prasadam foodstuff to them. The tigers come, take the food, and go away, just as a dog does. According to the Vedic system, a dog is not allowed to enter the house. Because of the uncleanliness, cats and dogs are not allowed within the apartment of a gentleman, but are so trained that they stand outside. The compassionate householder will supply prasadam to the dogs and cats, who eat outside and then go away. We must treat the lower living entities compassionately, but this does not mean that we have to treat them in the same way we treat other human beings. Okay, thank you, Sarva. So இந்த ஸ்லோகம் பாருங்க, இந்த ஸ்லோகத்துல கப்பல போனிந்து வேற வேற ஜீவராசி அவங்க நல்லது சொல்றோம். சோ பகவான் சொல்றான், inanimate object அப்படின்னா ஜட பொருள். ஜட பொருள் இந்த கல்லு, அல்மாரி, மேசை, இதான் ஜட பொருள், உயிர் இல்லாது. சோ பகவான் சொல்றார், இந்த ஜட பொருளோட வசந்து யாரு? ஜீவா அப்படின்னு பகவான் சொல்றார். ஆனா இந்த ஜீவாவோட வசந்து யாரு? யாருக்கு இந்த உணர்வு இருக்கோ, உணர்வு சக்தி இருக்கோ, அவங்க என்ன வசந்தவங்க. ஓகே, அந்த உணர்வு இருக்க ஜீவா இருக்குல்ல,
அதோட வசந்து யாரு? யாருக்கு இந்த புத்தி சிந்திக்கிற புத்தி இருக்கோ அந்த ஜீவான வசந்தது அப்படின்னு கபில முனி சொல்றோம். சோ இந்த பேப்பர்ல பாருங்க, ப்ரோப்பா அழகா எழுதுறார். சோ போன ஸ்லோகத்துல இருந்து நம்ம என்ன பார்த்தோம்? கபில முனி என்ன சொல்றார்? நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது, எல்லாம் சமமும் பார்க்கணும், எல்லாம் ஜீவாவும் சமம் பார்க்கணும். ஏன்னா எல்லாம் ஜீவாத்திலையும் பரமாத்மா இருக்கார் அப்படின்னு பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கபில முனி சொல்றார். ஆனா பகுப்பாடுல பாரு, ப்ரோப்பாடு அப்படி இருந்தா கூட நம்ம பிரிச்சு பார்க்கணும். உதாரணம் ப்ரோப்பாடு சொல்றான், ஒரு புலி, சிங்கம், சோ இதெல்லாம் ஜீவான் தான், பரமாத்மா மனசுல இருக்க. அதனால நம்ம ஒரு புலி கிட்ட இருந்து நம்ம நெருக்கவே பழக்க முடியாது, அது நம்ம கடிச்சு சாவடிச்சிடும். சோ அந்த வகையில நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். மிருகம், புலி, சிங்கம் அது கூட எப்படி பழகணும், மனிதன் கூட எப்படி பழகணும், அது நம்மளுக்கு அந்த புத்தி தெரியணும். ஓ எல்லாம் சமம்னு நம்ம நெருங்கி பழகக்கூடாது. என் ப்ராப்பர் உதாரணம் கொடுக்க, நாயம் புண்ணியம், நாயம் பூனை அந்த அழுக்கு உள்ள ஜீவா. சோ உண்மையிலே சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்கு, நாயம் பூனை வீட்டு உள்ளார நம்ம விடக்கூடாது, ஏன்னா அழுக்கு உள்ள ஜீவா. ஓகே, சோ அதனால ஆனா அப்படி இருந்தா கூட நாயம் பூனை நம்ம கருணை காமிக்கிறோம். சோ பிரபாட்டு சொல்றா, நாயம் பூனை வந்த வீட்டு வெளியே நின்று அவங்களுக்கு நம்ம பிரசாதம் கொடுத்து அனுப்பணும். நம்ம வீட்டு உள்ள விடக்கூடாது, வெளியே நம்ம பிரசாதம் கொடுத்த மாதிரி போடணும். சோ அதனால நாயம் பூனை நம்ம அடிச்சு வெட்டக்கூடாது. சோ நம்ம கருணை காமிக்கணும். சோ இப்படி கருணை காமிக்க நம்ம அங்க பிரசாதம் கொடுத்து நம்ம அனுப்பிவிடலாம். சோ பிரபாட்ட சொல்லியிருக்காரு, இது ரொம்ப முக்கியம். ஆனா இப்ப காலத்துல நவீன காலத்துல நீங்க பார்க்கலாம், இந்த நாய்ப்பொண்ணெல்லாம் வீட்டுல உள்ளுக்கு வச்சு வளர்க்குறாங்க. சோ இதெல்லாம் கூடாது, ஆனா சாஸ்திரம்லாம் கூடாது, பட் கலியுகத்துல இதெல்லாம் செய்வாங்க. சோ இங்க சொல்லப்பட்டிருக்கு, நாய்ப்பொண்ணுங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே கூட்ட கூடாது, வெளியே இருந்து அவங்க கருணை காமிச்சு நம்ம பிரசாதம் கொடுத்து நம்ம அனுப்பிவிடலாம், அது தப்பு இல்லை அப்படின்னு பிரபானுங்கள் இருக்கு. அடுத்த சொக்கம் படிங்க. Hare Krishna Prabhu. Among the living entities who have developed sense perception, those who have developed the sense of taste are better than those who have developed only the sense of touch. Better than them are those who have developed the sense of smell, and better still are those who have developed the sense of hearing. Although Westerners accept that Darwin first expounded the doctrine of evolution, the science of anthropology is not new. The development of the evolutionary process was known long before from the Bhagavatam, which was written 5,000 years ago. There are records of the statements of Kapila Muni, who was present almost in the beginning of the creation. This knowledge has existed since the Vedic time, and all these sequences are disclosed in Vedic literature. The theory of gradual evolution or anthropology is not new to the Vedas. Thank you, Prabhu. Hare Krishna. மாதாஜி, ஜிய மாதாஜி, இந்த ஸ்லோகம் தமிழ்ல படிங்க. Hare Krishna Prabhu. ஹரே கிருஷ்ணா. புலனுணர்வை வளர்த்து கொண்ட உயிரினங்களில் சுவை புலனை வளர்த்து கொண்டவர்கள் தொடு புலனை மட்டும் வளர்த்து கொண்டவர்களை விட மேலானவர்கள். அவர்களை விட முகரும் புலனை வளர்த்து கொண்டவர்கள் மேலானவர்கள். கேட்கும் புலனை வளர்த்து கொண்டவர்கள் இன்னும் மேலானவர்கள். பிரபு, அந்த போப்போட் தமிழ்ல ஷார்ட்டா தான் இருக்கு, படிக்கிட்டா பிரபு? படிங்க மாதாஜி. மேலை நாட்டவர்களில் டார்வின் தான் முதலில் பரிமாண வளர்ச்சி கோட்பாட்டை விளக்கினார் என்பதை ஒப்புக்கொண்டாலும் மனித இன அறிவியல் புதியதல்ல. 5000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட பாகவத்திலிருந்து பரிணாம வளர்ச்சி முறையின் வளர்ச்சி முன்பே விளக்கப்பெற்றுள்ளது.
படைப்பின் தொடக்கத்திலிருந்தே இருந்த கபில முனிவரின் கூற்றுகளில் இதற்கு சான்றுகள் உள்ளன. இந்த அறிவு வேத காலத்திலேயே இருந்துள்ளது. இதனுடைய எல்லா வளர்ச்சியும் வரிசை முறையிலும் வேத இலக்கியத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றன. படிப்படியான பரிணாம வளர்ச்சி கோட்பாடு அல்லது மனிதவியல் வேதங்களுக்கு புதியதல்ல. மரங்களிலும் பரிணாம வளர்ச்சி முறைகள் உள்ளன என்று இங்கு கூறப்படுகிறது. மரங்களின் பல்வேறு பட்ட வகைகளுக்கு தொடு புலனுணர்வு உண்டு. மரங்களை விட மீன்கள் மேலானவை என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் மீன்கள் சுவை புலனை வளர்த்து கொண்டுள்ளன. மீன்களை விட முகரும் புலனை வளர்த்து கொண்டுள்ள தேனீக்கள் மேலானவை. அவற்றை விட பாம்புகள் மேலானவை. ஏனென்றால் பாம்புகள் கேட்கும் புலனை வளர்த்து கொண்டுள்ளன. இரவின் இருளில் ஒரு பாம்பு தவளையின் இனிமையான கத்தலை கேட்பதன் மூலம் தன் உணவை கண்டு கொள்ள முடியும். இது தவளை என்பதை பாம்பு புரிந்து கொள்ள முடியும். அது தவளையை அதன் வழி அறிவதால் பிடிக்கிறது. இந்த சான்று சில சமயம் மரணத்திற்காக ஒலி அதிர்வை ஏற்படுத்துபவர்களுக்கு தரப்படுகிறது. ஒருவர் தவளைகளைப் போல் ஒலி அதிர்வை ஏற்படுத்தும் இனிய நாக்கு படைத்தவராக இருக்கலாம். ஆனால் அந்த அதிர்வு மரணத்தை அழைக்கும். நாக்கு மற்றும் ஒலி அதிர்வின் சிறந்த பயன் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்பதை உச்சரிப்பதாகும். அது ஒருவரை கொடூரமான மரணத்தின் பிடியிலிருந்தும் காப்பாற்றும். ஹரே கிருஷ்ணா. சரி, 30வது ஸ்லோகம் படிங்க. யாராச்சும்? Hare Krishna Prabhu. Better than those living entities who can perceive sound are those who can distinguish between one form and another. Better than them are those who have developed upper and lower sets of teeth. And better still are those who have many legs. Better than them are the quadrupeds, and better still are the human beings. It is said that certain birds, such as crows, can distinguish one form from another. Living entities that have many legs, like the wasps, and better than plants and grasses, which have no legs. Four-legged animals are better than many-legged living entities, and better than the animals is the human being, who has only 2 legs. Hare Krishna Prabhu. நன்றி பார்த்தாஜி. ஸோ இந்த கோப்பால பொருளுரையில பிரபா எழுதியிருக்கார். பிரபா என்ன எழுதியிருக்காருன்னா, செடி கொடியோட அதோட சேர்ந்தவையான மிருகம் அதுன்னு சேர்ந்தவங்க. மிருகத்திலேயே ரொம்ப காலம் இருக்க மிருகம். அந்த மிருகத்தோட சிறந்த மிருகம் யாருன்னா, யாருக்கு 4 கால் மிருகம் சேர்ந்தவங்க. 4 கால் மிருகத்தோட சேர்ந்தவங்க 2 கால் மிருகங்க. அந்த 2 கால் மிருகம் சேர்ந்தவங்க 2 கால் மனிதன் அப்படின்னு ப்ராப்பா எழுதுறார். ஸோ இந்த ஒரு ஜீவானது யாரு வசந்தவங்க அப்படின்னு கபில முனி சொல்லிக்கிட்டு இருக்கா தேவத்துக்கிட்ட. ஓகே, சரி, 34 ஸ்லோகம் படிக்க. Hare Krishna Prabhu. Among human beings, the society which is divided according to quality and work is best. And in that society, the intelligent men who are designated as Brahmanas are best. Among the Brahmanas, one who has studied the Vedas is the best. And among the Brahmanas who have studied the Vedas, one who knows the actual purport of Veda is the best. Purport: the system of 4 classifications in human society according to quality and work is very scientific. This system of Brahmanas, Kshatriyas, Vaishyas, and Sudras has now become vitiated as the present caste system in India. But it appears that this system has been current a very long time, since it is mentioned in Srimad Bhagavatam and Bhagavad Gita. Unless there is such a division of the social orders in human society, including the intelligent class,
the martial class, the mercantile class, and the laborer class, there is always confusion as to who is to work for what purpose. A person trained to the stage of understanding the absolute truth is a Brahmana. And when such a Brahmana is Veda Jnana, he understands the purpose of the Veda. The purpose of the Veda is to understand the absolute. One who understands the absolute truth in three phases, namely Brahman, Paramatma, and Bhagavan, and who understands the term Bhagavan to mean the Supreme Personality of Godhead is considered to be the best of the Brahmanas or a Vaishnava. Thank you, Prabhu. Hare Krishna. So இங்க பாருங்க, இங்க இந்த ஸ்லோகத்துல இருந்து கபில முனி மனிதர் இருக்காங்க, மனிதர்களே ரொம்ப மனிதர் இருக்காங்க, யாரு சிறந்தவங்க அப்படி இதெல்லாம் எடுத்து சொல்றோம். சோ மனிதர்கள்ல இருந்து மனிதர் இருக்காங்க, யாரு வர்ண ஆசிரம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க இன்னும் சிறந்தவங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, எல்லா மனிதர் இருக்காங்க உலகத்துல நீங்க பாக்குறீங்க. ஆனா சில பேருக்கு தான் இந்த வர்ணா ஆசிரமத்தை கடைபிடிச்சு வாழ்றாங்க. அவங்க யாரு கடைபிடிச்சு வாழ்றாங்க அவங்க சிறந்தவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் புத்திசாலி இல்லவங்க. தென் இவங்களோட சேர்ந்தவங்க யாருன்னா பிராமணாஸ் தான் சிறந்தவங்க. யாரு வர்ண ஆசிரமம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்தவங்க யாரு பிராமணங்கள் சிறந்தவங்க. பிராமண குலத்துல யாரு வேதத்தை படிக்கிறாங்களோ அந்த பிராமணா சிறந்த பிராமணா. அந்த வேதம் படிக்கிற பிராமணால யார் வேதத்தோட நோக்கம் என்னது, வசந்த லட்சியம் என்னதை புரிஞ்சு கொள்றாங்களோ அவங்கதான் சிறந்தவங்க அப்படின்னு கபில முனி ஸ்லோகத்துல சொல்றோம். ஓகே, சோ சில பிரபு அழகா பொக்கோல அழகாதான் விளக்குறான். இந்த வர்ணாசிரம் தர்மம் இந்தியால இருந்து ஒரு ஜாதியா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜாதி, நீ ஒரு பிராமணனா பிறந்தாதான் பிறந்தோம் அப்படின்னு ஜாதியா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அப்படி இல்லை, ஒரு சமுதாயத்துல இருந்து இந்த வர்ணாஸ் ஆசிரமம் கண்டிப்பா தேவை. அப்பதான் இந்த சமுதாயம் நல்லபடியா ஓடுறோம் நடத்தலாம். சோ அதனால இந்த வர்ணசம் தர்மம் முக்கியமானது, ஜாதி இல்லை, இது முக்கியமான பேருக்கு ஒரு சமுதாயம். ஓகே, அண்ட் தென் எல்லா மனிதன் சிறந்த மனிதன் யாருன்னா கடைசியா ப்ராப்பர்ட் சொல்றார், யார் பகவானை புரிஞ்சுக்கிறாங்க, கிருஷ்ண பகவான் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க தான் சிறந்தவங்க, அவங்க தான் வைஷ்ணவ அப்படின்னு ப்ராப்பர் முடிக்கிறார் இந்த ப்ராப்பர். ஓகே, சரி 32வது ஸ்லோகம் படிக்க. Hare Krishna Prabhu. Better than the Brahmana who knows the purpose of the Veda is he who can dissipate all doubts, and better than him is the one who strictly follows the Brahmanical principles. Better than him is the one who is liberated from all material contamination, and better than him is a pure devotee who executes devotional service without expectation of reward. Purport: Arthanyan Brahmana refers to the one who has made a thorough analytical study of the absolute truth and who knows that the absolute truth is realized in three different phases, namely Brahman, Paramatma, and Bhagavan. If someone not only has this knowledge, but is able to clear all doubts, is questioned about the absolute truth, he is considered better. Further, there may be a learned Brahmana Vaishnava who can explain clearly and eradicate all doubts, but he does not follow the Vaishnava principles. Then he is not situated on a higher level. One must be able to clear all doubts and simultaneously be situated in Brahmanical characteristics. Such a person who knows the purpose of Vedic injunctions, who can employ the principles laid down in the Vedic literatures, and who teaches his disciples in that way, is called an Acharya. The position of an Acharya is that he executes devotional service
with no desire for elevation to a higher position of life. Hare Krishna, Prabhu. Thanks, Thank you, Prabhu. Mataji. Ji Mataji, அந்த ஸ்லோகம் தமிழ்ல படிங்க. ஹரே கிருஷ்ணா. வேதங்களின் நோக்கத்தை அறிந்த பிராமணர்களை விட எல்லா சந்தேகங்களையும் சிதற அடிப்பவர் மேலானவர். பிராமண கொள்கைகளை கண்டிப்பாக பின்பற்றுபவர் அவரை விட மேலானவர். எல்லா ஜட மாசிலிருந்தும் விடுபட்டவர் அவரை விட மேலானவர். அவரை விட மேலானவர் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பக்தி தொண்டை நிறைவேற்றும் தூய பக்தர் ஆவார். ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. ஸோ அங்க பாருங்க, இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கடைசியா கபிலமுனி யாரு சேர்ந்தவங்க, யாரு தூய பக்தர் கிருஷ்ண பகவானுக்கு பக்தி தொண்டு செய்றாங்க, பலன் எதிர்பார்க்காம செய்றாங்க, அவங்க தான் வசந்தவங்க அப்படின்ற. ஓகே, தூய பக்தர் பலனை எதிர்பார்க்க பகவானுக்கு பக்தி தொண்டு செய்றாங்களோ தான் வசந்தவங்க. ஓகே, தயவு செஞ்ச பக்தர்கள் நம்ம இந்த நிலை வரணும் சொல்லலாம். ஓகே, நம்மளாம் இந்த நிலை வரணும், பகவானுக்கு ஒரு பலனை எதிர்பார்க்காம நம்ம அவருக்கு தொண்டு செய்யற அந்த நிலையை நம்ம வரணும். ஓகே ஓகே 33 ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். ஹரே கிருஷ்ணா. அதனால் என்னை தவிர வெளியில் எதிலும் ஆர்வம் இல்லாத தனி ஒருவரை விட சிறந்தவரை நான் காணவில்லை. அவர் அதனால்தான் வாழ்நாள் முழுவதும் ஓய்ச்சல் ஒளிவின்றி என்னிடம் ஈடுபட்டு தன் செயல்களை எல்லாம் அர்ப்பணிக்கிறார். In this verse, the word Samadarsana means that he no longer has any separate interest. The devotee's interest and the Supreme Personality of God, his interests are one. For example, Lord Chaitanya, in the role of the devotee, also preached the same philosophy. He preached that Krishna is the worshipful Lord, the Supreme Personality of Godhead, and that the interest of his pure devotee in the same as his own. Hare Krishna. Thank you, Mataji. So, கடைசியா பாருங்க, கபில முனி அவர் சொல்றோம், கடைசி என்ன சொல்லணும்னா, சிறந்தவை யாரு, இதோட சிறந்தவை யாரும் இல்லை, யாரு அவங்களோட ஆசை எல்லாம் நோக்கம் எல்லாம் என்ன திருப்தி பண்றதுக்கு, அது தவிர ஒன்றும் ஆசை இல்லை, தான் சிறந்தவங்கன்றோம். ஸோ நம்மளாம் இந்த நிலை வரணும், நம்மளோட ஆசை கிருஷ்ணா பகவான் திருப்தி பண்றது தான் நம்மளோட ஆசையா இருக்கு. வாழ்க்கையே ஆசை அப்படி இருக்கணும், பகவானுக்கு தொண்டு செய்யணும், பகவான் திருப்தி பண்ணும், இதான் வசந்த நிலை அப்படின்னு கபில முனி அவர் சொல்றோம். ஓகே, 34 ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். கடைசி ஸ்லோகம். Such a perfect devotee offers respects to every living entity because he is under the firm conviction that the Supreme Personality of Godhead has entered the body of every living entity as the super soul or controller. Purport. A perfect devotee, as described above, does not make the mistake of thinking that because the Supreme Personality of Godhead as Paramatma has entered into the body of every living entity has become the Supreme Personality of Godhead. This is foolishness. Suppose a person enters into a room. That does not mean that the room has become that person. Similarly, that the Supreme Lord has entered into each of the 8,400,000 particular types of material bodies does not mean that each of these bodies has become the Supreme Lord. Because the Supreme Lord is present, however, a pure devotee accepts each body as the temple of the Lord. And since the devotee offers respect to such temples in full knowledge, he gives respect to every living entity in relationship with the Lord. Mayavadi philosophers wrongly think that because the Supreme Person has entered the body of a poor man, the Supreme Lord has become Daridra Narayana or poor Narayana. These are all blasphemous statement of atheists and non-devotees. Thank you, Prabhu. Hare Krishna. Yeah, Hare Krishna.
சோ இங்கிருந்து முக்கியமான விஷயம் புறப்பாடு சொல்றான். கிருஷ்ண பகவான் பரமாத்மா எல்லா ஜீவராசி 84 லட்சம் ஜீவராசிங்க இருக்காங்க. எல்லா உடலையும் கிருஷ்ண பகவான் பரமாத்மா பூந்திருக்கார். ஆனா இந்த 84 லட்சம் ஜீவராசிங்க பகவான் பூந்தனால அவங்க எல்லாம் கடவுளா ஆயிட்டாங்க அப்படின்னு இல்லை. அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. பகவான் எல்லாம் ஜீவத்திலும் பூந்திருக்க பரமாத்மா. ஆனா அந்த ஜீவாத்மா கடவுளா ஆக முடியாது. ஆனா மாயப்படி இப்படித்தான் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா பகவான் எல்லாம் ஜீவத்துல பூந்தனால எல்லாம் ஜீவன் கடவுளா ஆயிட்டாங்க அப்படின்னு மாயாவடி தப்பா பேசுவாங்க. இது தப்பான தத்துவம். வைஷ்ணவ இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே, சோ அதனாலதான் அவங்க கிருஷ்ண பகவான் ஏழை உடல்ல பூந்தா அவங்க என்னன்னு கூப்பிடுவாங்க, ரீடா நாராயணன் கூப்பிடுவாங்க, ஏழை நாராயணா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சோ இது தப்பான தத்துவம். வைஷ்ணவ ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே, கிருஷ்ண பகவான் எந்த உடல்ல போதா கூட அந்த உடல்ல இருந்து பகவான் இருக்கார். அதுக்காக நம்ம மரியாதை கொடுக்கணும். ஆனா அந்த ஜீவா அந்த கடவுளா ஆக முடியாது. இதே வைஷ்ணவ தத்துவம். ஓகே, இதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இங்க டிபார்ட்டை கொள்றேன். முடிச்சு அடுத்த வாரம் நம்ம கடைசி 4வது பகுதி பார்க்க போறோம். ஓகே, ததாசம் பாகவதம் கீச்சா, சில பாப்பாடு கீச்சா. சில கேள்வி இருந்தா கேட்கலாம்.